வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டல் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது சட்னி சாம்பார் அப்படின்ற ஒரு தமிழ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸ்ல மொத்தமா 6 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோடுமே ஆவரேஜா 35 மினிட்ஸ் டியூரேஷன் தான். ஒரு சின்ன சைஸ் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த சீரிஸ்ல யோகி பாபு, சந்திரன், வாணி போஜன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் ராதா மோகன் தான் இந்த சீரிஸை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த சீரிஸோட கதை அப்படின்றது ஒரு பழைய கதைங்க. ஆக்சுவலா ஒரு பெரிய குடும்பத்துக்குள்ள தாரத்தோட பையன் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாக்குறான் அப்படின்ற ஒரு விஷயத்த மையமா வச்சுதான் இந்த கதையை அமைச்சிருப்பாங்க. இதே மாதிரியான கதைக்களம் அப்படின்றது மிஸ்டர் பாரத்ல தொடங்கி எம் குமரன் வரைக்கும் நிறைய படங்கள்ல நம்ம பார்த்திருப்போம். ஏன் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்லயே கொஞ்ச வாரங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன உப்பு புலிகாரமும் இதே மாதிரியான ஒரு கதைக்களம் தான். இதுல ஏதாவது புதுமையா பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இல்லை, அதே மாதிரிதான் பண்ணிருக்காங்க. பட் என்ன, அதை கொஞ்சம் ஃபீல் குட்டா, ஃபன் ஃபீல்டா, கொஞ்சம் எமோஷன் கலந்து கொடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அந்த முயற்சி எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்ல நிலகல் ரவியை காட்டுறாங்க. இவர் அமுதா அப்படின்ற ஒரு பெரிய ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அண்ட் இவருக்கு ஒரு மகன் அண்ட் ஒரு மகள் இருக்காங்க. இவரோட மகன் தான் சந்திரன். ஆக்சுவலி நிலகல் ரவிக்கு பேங்க்ரியாஸ் கேன்சர் இருக்கும். தான் சாவறதுக்குள்ள தன்னோட தாரத்தோட ஃபேமிலியை மீட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசை இருக்கும். அதை சந்திரன் கிட்ட சொல்றாரு. ஸோ சந்திரனும் அந்த ஃபேமிலியை கூட்டிட்டு வரதுக்காக சென்னை போறாரு. ஸோ அந்த ஃபேமிலியில யோகி பாபு மட்டும் தான் இருக்காரு. ஸோ யோகி பாபுவை எப்படியாவது ஊட்டிக்கு கூட்டிட்டு வரணும்னு அவர் முயற்சி பண்றாரு. அந்த முயற்சி எப்படி போகுது, யோகி பாபு ஊட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அண்ட் எதனால நிலகல் ரவி யோகி பாபுவோட அம்மாவை பிரிஞ்சாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். எனக்கு இந்த சீரிஸ்ல பிடிச்ச விஷயம் அப்படின்றது ஒரு சிம்பிளா லைட் ஹார்ட்டடா ஒரு ஃபன் ஃபீல்டா ஒரு சீரிஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த முயற்சியில டு அன் எக்ஸ்டென்ட் சக்சீட் ஆயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இது ஊட்டியில் நடக்கிற மாதிரியான ஒரு கதை அப்படின்றதுனால ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் செட் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுல ஃபீல் குட்டான நிறைய விஷயங்களை இவங்க சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு சில காட்சிகள் அப்படின்றதுமே நல்ல எமோஷனலா இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா யோகி பாபுவோட அம்மாக்கும் அந்த சின்ன வயசு யோகி பாபுக்கும் இருக்கக்கூடிய காட்சிகள் அது எல்லாமே நீட்டா இருந்துச்சு. அதே மாதிரி வாணி போஜனோட அந்த ஸ்டோரியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன பார்ட் அப்படின்றதுமே ஓரளவுக்கு எமோஷனலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆல்சோ இந்த சீரிஸ்க்கு சட்னி சாம்பார் அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் அப்படின்றதுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த அமுதா ஹோட்டல் இருக்க நிலகல் ரவியோட ஹோட்டல் அதுல சாம்பார் அப்படின்றது ஃபேமஸா இருக்கும். அதே மாதிரி யோகி பாபுவோட கையேந்தி பவன்ல சட்னி தான் ஃபேமஸ். அந்த ரெசிபியை யாருமே வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த டைட்டில் ஒரு மாதிரி கேட்சியா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல இது 6 எபிசோட்ஸ்குள்ள சொன்னது அப்படின்றத நான் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பாக்குறேன். ஏன்னா நிறைய வெப் சீரிஸ்ல இதுதான் ஒரு பிரச்சனையா இருக்கும். 9 எபிசோட் மாதிரி வச்சு தேவையே இல்லாத ஒரு 3-4 எபிசோட்ஸ் அமைச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இதுல எதுவுமே பண்ணல, ரொம்ப கிறிஸ்பாவே முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இந்த சீரிஸோட பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த சீரிஸோட ஆக்சுவல் பர்பஸ் இருக்குல்ல, அது ப்ராப்பரா கன்வே பண்ணப்படல அப்படின்னு சொல்லலாம். அதாவது யோகி பாபுவை கூட்டு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றதே ஒரு ஸ்ட்ராங்கான காரணமா இருக்காது. அதாவது அந்த இறுதி சடங்கு அட்டன் பண்றது தான் அந்த காரணமா, இல்ல இவரை ஃபேமிலியோட ஒருத்தரா சேர்த்துக்கிறது தான் காரணமா அப்படின்ற மாதிரி அதுல ஒரு கிளாரிட்டி இல்லாம சொல்லியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லா சில எமோஷன்ஸ் அப்படின்றதுமே இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. உதாரணத்துக்கு அந்த சார்லியோட கேரக்டர் அண்ட் அதுக்கான முடிவு அப்படின்றதெல்லாம் ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்சர்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஆல்சோ பெரிய லெவல்ல விறுவிறுப்பான காட்சிகளோ இல்ல ஒரு இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய காட்சிகளோ இல்லாத மாதிரியான ஒரு சீரிஸா தான் நான் பாக்குறேன். ஒரு நார்மலான ஒரு லைஃப் டிராமா அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ட்ரை பண்ணுனா ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 2.9 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்ல, கிளீன் வாட்ச். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.